அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2024 மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விரயம் தவிர்க்க பேச்சு முயற்சி கவனம் தேவை. மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். விரயம் தவிர்க்க பேச்சு முயற்சி கவனம் தேவை. பேச்சு முயற்சியில் கவனம் தேவை அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா பேச்சு முயற்சி அதில் கவனம் இருக்கணும். இது ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்கிறேன்னாக்கா, 12ஆம் பாவம் வலுக்குது. பெரிய அளவுக்கு கோள்கள் நன்மை செய்கிற மாதிரி இல்லை மகர லக்னத்துக்கு. இந்த மாதத்திற்கு ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி விரயங்கள், செலவு, மன நிம்மதி குறைவு, வெட்டி அலைச்சல், வீண் விரயம், தூக்கமில்லை அப்படிங்கிற மாதிரி இனம் புரியாத பயம், சில கண்டங்கள் அப்படின்லாம் பார்க்குற மாதிரி தான் ஒரு இதை ஏற்படுத்துது. எதனால் அப்படின்னாக்கா, மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். இருந்தாலும் அவர் 7.5 இருக்கிறார். அதாவது பாதச்சனின் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். விடுபட்டு போகிறப்ப நல்லது செய்வார். பட் இந்த மாதத்தில் 12ஆம் பாவத்தில் முக்கியமான கோள்கள் எல்லாம் போய் மறையுது. தட் இஸ் 5, 10 கூடிய அந்த சுக்கிரன் மறைகிறார். அண்ட் 6, 9 கூடிய தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ பாக்கியாதிபதி சுக்கிரன் அண்டு புதன் 12இல் மறைகிறது. உங்கள் புத்தி செயல்பாடுகள் விரயத்தை ஏற்படுத்துவது போல தான் இருக்கும். அண்டு 4, 11 கூடிய அந்த லாபத்திற்கு வித்தைக்குரியவன் அவனும் 12இல் மறைகிறான். அது பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார். அவர் மறைகிறது ஓரளவு பரவாயில்ல அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லாமல் ஆல்ரெடி கிடைச்ச லாபத்தை விரயம் பண்ணுற மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் பாவத்தில் 3 கோள்கள் இருக்குது. ஸோ விரயம், நிம்மதி இல்லாத தன்மையை இந்த 3 பேரும் இந்த ஸ்டார்டிங்கில் மாத ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க. அண்டு லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிறார். லக்னம் அண்டு ராசியிலேயே உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதியான சூரியன், சனி பகவான் சொல்லிட்டேன், சூரியன் இருக்கிறார். சனி பகவான் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரவர் 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். லக்னத்திலேயே இருந்தால் ஓரளவு வெயிட்டு இருந்தாலும் 2இல் இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அது 7.5 பிடியில் தான் இருப்பீங்க. அதுக்கு 2 பரவாயில்ல. போகிறப்ப 7.5 முடியும் தருவாயில் பெரிய அளவு நன்மைகளை செய்வார். அது இன்னொரு 1-1.5 வருஷம் சென்று அந்த பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பெரிய அளவு நன்மைகள் ஒரு 1 இயர் வாக்கிலேயே இருக்கும், நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான். 8ஆம் இடத்ததிபதியான அந்த சூரியன் லக்னம் ராசியில் இருக்கிறது ஒரு இனம் புரியாத பயம், எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்கிறது, திடீர் விஷயங்கள், பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள், மேலதிகாரிகள், தந்தை போல உள்ளவங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள் வழியால் சில சிக்கல்கள், ஒரு குழப்பம், அதனால் உங்களுக்கு ஒரு எரிச்சல் அவங்க மேலே அதெல்லாம் இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாருங்க. ராகு சனியை போன்று வேலை பார்க்கக்கூடியவர். அவர் ஓரளவு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார். பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குற ஒரே பாசிட்டிவான கோல் பதிக்கை இந்த மாத ஆரம்பத்தில் அந்த ராகு தான். அடுத்து 3, 12 கூடிய அந்த குரு பகவானும் முயற்சிக்கு அவனே விரயத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அர்த்தாஷ்டம குருவாக 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். பெரிய அளவு முயற்சிகள் அதிலெல்லாம் விரயங்கள் வரும், ஓவராக பண்ணக்கூடாது. அதனால தான் முயற்சி, அதை விரயம் தவிர்க்க முயற்சியிலையும் கவனம், பேச்சு முயற்சி கவனம் தேவைன்றிருப்பேன். ஸோ பேச்சிலையும் கவனம் தேவை. ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியாக உள்ள சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப
உங்களை அறியாமல் ஏதாவது லூஸ் டாக் பண்ணிடுவீங்க, உங்கள் அறியாமையை வெளிப்படுத்தி விடுவீர்கள். ஏழரையில் இருப்பதால் அந்த விரயங்கள், செலவு, இல்லை பேரு கட்டுற மாதிரி, இப்படிலாம் தனத்துக்கு பாதிப்பு வர்ற மாதிரி சில காரியங்களை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 9 உள்ள இந்த கேதுவும் மனதில் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். 1, 5, 9 இருக்கக்கூடிய கோள்கள் அதோட தன்மையை அதிகமாக அந்த லக்னம் அண்ட் ராசிக்கு தரும். 9 இந்த கேது இருக்கிறது அப்படி ஒரு ஆராய்ச்சி குணம், குழப்பம், இது என்ன நடக்குமோ, இப்படி நடந்தால் என்ன ஆகிறது, அப்படி பண்ணால் என்ன ஆகுறதுன்னு ஒரு விஷயம் நடக்கிறதால எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னா அதனால் எந்த அளவுக்கு துன்பம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்களோ அதை தாண்டி கொடுக்குற மாதிரி அவர் பண்ணிகிட்ருப்பார். இப்போ பார்த்ததில் ராகு மட்டும் ஓரளவு நல்லபடியாக இருக்கார். இந்த மாத துவக்கத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறார், எதாக இருந்தாலும் சமாளிப்போன்ட்டு. சனி பகவான் பரவாயில்லன்னு ஆட்சியாக இருக்கிறதால அவரும் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுப்பார். இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. உங்கள் ஓட்டவாய் மாதிரி ஏதாவது பேசி கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2/2/2024 அன்று அந்த 9ஆம் இடத்ததிபதியான அந்த பூர்வ பாக்கியாதிபதியான புதன் உங்கள் லக்னம் ராசிக்குள்ளே வராருங்க. சூரியனோட இணைகிறார். அப்போ ஓரளவு திருப்தி வரும். அப்போ கிட்டத்தட்ட 10-11 நாட்கள் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பகை, விரோதம், பேரை கெடுத்துக்கிற மாதிரி சில முயற்சிகள், பேச்சுக்கள் இதெல்லாம் இல்லாதபடி பார்த்துக்கணும். 2/2/2024 அப்புறம் உங்களுக்கு அந்த நிபுணத்துவம் வந்துடும். ஓரளவு யார்கிட்ட எப்படி பேசணும், மேலே உள்ளவங்க, மூத்தவர்கள், அதிகாரிகள், அவங்கள்ட்டெல்லாம் எப்படி பழகிறதுன்னு ஐடியா கிடச்சிரும். அடுத்தது செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6/2/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் லக்னத்துக்குள்ளே வரார், உச்சமாக வருகிறார். அவன் 4/11 குடையவன். பேராசையை தூண்டி பெரிய பாதகங்களை, பிரச்சனையை வரவழைக்கிறதுக்கான, விரயத்தை வரவழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான். சார் 4ஆம் இடத்ததிபதியாக உச்சமாகறானே, அதனால் நன்மை கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் வகையில் வாய்ப்புகள் வரும். பட் பேராசையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பெருநஷ்டமாக, விரயமாக போயிடும். ஏதோ கொடுக்கறத கொடுங்க, பரவாயில்ல, நான் பண்ணித்தரேன், செஞ்சுத்தரேன்னு உங்கள் காரியங்களை செய்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும். 12/2/2024 அன்று இந்த சுக்கிரன் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய 5-10 கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் லக்னம் ராசிக்குள்ளே வரப்போ தாங்க திருப்தி ஆவீங்க. கிட்டத்தட்ட 12/2ன்னு வச்சுக்கோங்க. கடைசி ஒரு 8 நாள் 9 நாள் தான் வருது, நல்லா இருக்கும். ஓரளவு அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், நினச்சது மாடி நடக்கிறது, ஒரு நேம் ஃபேம், பெரிய அளவு தன வருவாய், இதெல்லாம் கிடைக்கும். கடைசி 8 நாள் தான் அது. அப்போ ஒரு 20-22 நாள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. விரயத்தை தவிர்க்கிறதுக்கும், நிம்மதி சந்தோஷம் கெடாமல் இருக்கிறதுக்கும், பேச்சிலையும் முயற்சியிலையும் அதிக கவனம் தேவை. ஏன்னா சூரியனும் பார்த்திங்கன்னாக்கா 14/2/2024 வரைக்குமே அந்த லக்னத்திலேயே இருப்பார். அது ஒரு உங்கள்கிட்டேருந்து உங்கள் அறியாமை வெளிப்படுற மாதிரி அதிகாரமாக பிஹேவ் பண்ணுறது, ஒரு எரிச்சலாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவன் 8ஆம் இடத்ததிபதி. உங்களை அறியாமல் பண்ணிடுவீங்க. ரொம்ப சாஃப்டாக பணிவாக தான் சார் இருந்தேன், திடீர்னு பேசிவிட்டேன் அந்த பெரிய ஆள்கிட்ட, அந்த அதிகாரிகிட்ட அப்படி முறைச்சிட்டேன், வித்தியாசமாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த செவ்வாய் 6/2/2024 பயிற்சி ஆகி உங்கள் லக்னத்துக்கு வராரு இல்லைங்களா, அவர் கண்டிப்பாக அது மாதிரி பாதகத்தை செய்ய வைப்பார். ஏன்னா சூரியனும் வெப்பக்கோள், இந்த செவ்வாயும் வெப்பமான அந்த மோடுமுட்டி கோள், பாதகத்தை செய்யக்கூடிய கோள். உங்களுக்கு இந்த லாபத்தை கெடுப்பது, வித்தை, இந்த வாய்ப்புகளை கெடுக்கிற மாதிரி பண்ணிடுவார். ஸோ அந்த சூரியன் செவ்வாய் அந்த லக்னத்தில் இருக்கிறதால பேச்சில், முயற்சியில் கடைசி வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு கவனம் கண்டிப்பாக தேவைங்க. அப்போ தான் பேரை கெடுத்துக்காமல், விரயம் அனுபவிக்காமல், நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்காமல் நீங்கள் இருக்க முடியும். இல்லாட்டி சிக்கல் தான். ஏன்னா இந்த 14/2ன்னா கடைசி ஒரு 6ஆம் தேதி தான் அவர் மாறுறார் 2ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு போகிறப்ப பரவாயில்ல, ஓரளவு மெச்சூரிட்டியாக பேசுவீங்க. ஏன்னா சூரியன் அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறதால
பெரியவங்கள்ட்ட அடங்கி பேசுறது, அவங்கள பங்குதாரர் மாதிரி இணைத்து கொள்வது மாதிரிலாம் பேசுறது. ஏன்னா அந்த சூரியன் போய் சனியோட இணைகிறப்ப மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே உள்ளவங்க கூட அந்த கடைசி ஒரு 5-6 நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்குதாரர் போல் உங்கள் கூட இணைந்து செயல்படுற மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதம் விரயங்கிறது மேலோங்கும். அது குரு பகவானும் கொடுக்கிறார். 12ஆம் இடமும் அந்த அளவுக்கு டேஞ்சராக தான் இருக்குது. ஒரு 15 நாள் 20 நாட்கள் வரைக்குமே அப்படி இருக்கும். அண்டு விரயத்தை தவிர்க்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன் அண்டு செவ்வாய் 8ஆம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறப்ப வெடுக்கு துடுக்குன்னு பேசுவீங்க, பெரியவர்களை முறைத்து கொள்வது பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் கவனம் தேவை. அண்டு செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். சனிக்கும் செவ்வாய்க்கும் அப்படி ஆகாது. நீங்கள் ஒரு ஐஸ் கட்டி போட ஒரு குளிர்ச்சியான ஆள் அப்படின்னா, செவ்வாய் அப்படி ஒரு நெருப்புக்கோள். அவன் உங்கள் லக்னம் ராசியிலேயே உச்சமாகிறப்ப பயங்கர ஆவேசமாக பேசி என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் உணர்ச்சி கொந்தளிப்பில் உணர்வு பூர்வமாக பேசி விட்டுருவீங்க. அது பயங்கர சிக்கலை ஏற்படுத்தும், பெரிய பாதகத்தை வரவழைக்கும். அதனால் பெரிய விரயம், நிம்மதி இல்லாத தன்மை வரும். கவனம் தேவை. அந்த அறிவுறுத்தலை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனோ அண்ட் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் ஜெப தியானத்தையும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப கண்டிப்பாக பேச்சிலையும் முயற்சியிலையும் ஒரு வித விழிப்புணர்வு வந்துடும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.